ஸ்கூல் போயிட்டு வந்த குட்டீஸ் வந்து பசிக்குது மாமா அப்படின்னா ஏதாவது செஞ்சு கொடுங்க அப்படின்னா சரி ஃப்ரிட்ஜ் மேலே வந்து ப்ரெட் பீஸ் வந்து கொஞ்சம் பேலன்ஸு 2 முட்டை எடுத்துக்கிட்டேன். ஒரு கிண்ணத்தில் வந்து 2 முட்டையை வந்து உடச்சி ஊற்றிட்டு அதில் வந்து கொஞ்சமாக உப்பு, கொஞ்சம் மிளகுத்தூள் இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலக்கி நல்லா அடித்து வச்சுக்கிட்டேன். அடுப்பத்தை வச்சு தோசை சட்டி வச்சுட்டு தோசை சட்டி கொஞ்சம் சிம்மில் வச்சு இந்த 2 ப்ரெட் பீஸை வந்து நல்லா டோஸ்ட் கொஞ்சம் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஃபஸ்ட்டு வந்து 2 ப்ரெட் பீஸை வந்து நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஏன்னா அதை டோஸ்ட் பண்ணி நம்ம ப்ரெட் ஆம்லேட் போட்டால் தான் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து 2 ப்ரெட்டை வந்து நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் நல்லா முட்டைக்கலவை வந்து நல்லா கலக்கி ஊற்றிட்டு தோசை கல் முழுவதும் பரவுற அளவுக்கு ஒரு மூமெண்ட்டு கொடுத்து சுற்றிலும் எண்ணெயை விட்டு சென்டரில் வந்து இந்த எடுத்து வச்சு டோஸ்ட் பண்ண 2 ப்ரெட் பீஸையும் சென்டரில் வச்சு அதாவது முட்டைக்கலவையில் நனைச்சி திருப்பி வைக்கணும். வெந்ததுக்கப்புறம் 2 பக்கமும் எல்லாம் மடித்து சென்டரில் வந்து தோசை கரண்டியால் ஒரு லேசாக ஒரு கோடு மாதிரி கிழிச்சு மடக்கி நல்லா வெந்ததுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் வச்சு அதில் வந்து நம்ம குட்டீஸ் வந்து டொமேட்டோ சாஸ் வந்து அதிகமாக ஊற்றி சாப்பிடுவார். சரின்னு சொல்லிட்டு டொமேட்டோ சாஸ் ஊற்றி கொடுத்தேன். குட்டீஸ் அப்படியே சூப்பராக இருந்தது அப்படின்னா